வணக்கம். இப்போ கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்குரிய காரணத்தை நம்ம பார்க்கலாம். இப்போ நம்ம அதுலேயே 2 கோயிலுக்கு பார்க்க போகிறோம். 2 கோயிலுக்குமே நம்ம போயிட்டு வந்தோன்னா குளிக்கக்கூடாது. ஒன்று நம்ம பொதுவாக எல்லோரும் பார்க்குற கோயில், நம்ம வெளிப்புறம் இருக்கிற அந்த வழிபாட்டு ஸ்தலமான கோயில். அந்த கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னா ஏன் குளிக்கக்கூடாதுன்னா, கோயில்களில் நேர்மறை ஆற்றல்கள் நமக்கு கிடைக்கும். அதுவும் அந்த காலத்தில் இருந்த கோயில்கள்லாம் பார்த்திங்கன்னா அமைதியாக இருக்கும். அந்த கோயில்களெல்லாம் நம்ம அரச மரத்துக்கு அடியில், இல்லாட்டி நந்தவனங்கள், பிருந்தாவனங்கள், இந்த மாதிரி நிறைய பூச்செடிகள்லாம் இருக்கிற இடத்துல தான் கோயில்களை அமைப்பாங்க. அதனால் நமக்கு அந்த இடத்துக்கு போனோன்னா அந்த சுத்தமான காற்று கிடச்சி நமக்கு மனசு தானாகவே ஒரு வித அமைதி அடைக்கும். அப்போ அந்த நேர்மறை ஆற்றல்கள் நம்ம உடம்புல இருக்கிறதுனால நம்ம டக்குன்னு குளிச்சிட்டோன்னா அந்த நேர்மறை ஆற்றல்கள்லாம் அந்த நீரோட வெளியே போயிடும். ஏன்னா நீர் கீழ் நோக்கி போகக்கூடியது. அந்த நீரோட வெளியே போயிடும். அப்படிங்கிறதுனால தான் கோயிலுக்கு போயிட்டு வந்தோன்னே குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னொரு கோயில் என்னன்னு பார்க்கலாம். இதுக்கு திருமூலர் என்ன சொல்கிறாருன்னா, உள்ளம் பெருங்கோயில் ஊனுடம்பு ஆலயம். அப்போ நம்மளோட உடம்பு தான் கோயில் அப்படின்னு சொல்லியிருக்காரு. உடம்புக்குள்ளே ஒரு பொருள் கொண்டேன், உடம்புக்குள்ளே உத்தமன் கோயில் கொண்டுள்ளான் என உடம்பினை யானிருந்து ஓம்புகின்றேனே அப்படின்னு சொல்லியிருக்காரு. அப்போ நம்ம உடம்பு தான் கோயில்னு சொல்லிட்டு திருமூலர் சொல்லியிருக்காரு. ஞானம் அடைந்த ஞானிகள் எல்லாருமே இது தான் சொல்லியிருக்காங்க. கோவிலுங்கிறது நம்ம பிரித்தோன்னா 2 கோ ப்ளஸ் இல். அதாவது கோங்கிறதுக்கு அரசன் மற்றும் இறைவன்கிற 2 அர்த்தம் இருக்குது. அதாவது இறைவன்னா நமக்கு தலைவன், அரசன்னா நம்மளுடைய வெளி வாழ்க்கைக்கு தலைவன், இறைவன்னா நம்மளுடைய அக வாழ்க்கைக்கு தலைவன். இல்லைன்னா இல்லம், குடியிருக்கிற இடம், அதாவது வீடு அப்படிங்கிற ஒரு அர்த்தம் இருக்குது. அப்போ இறைவன் குடியிருக்கும் இடத்துக்கு பேர் தான் கோயில். அப்போ இந்த இறைவன் குடியிருக்கிற இடம் நம்ம உடம்புக்குள்ளே தான். இதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறது. அதாவது நம்மளுடைய உடலை கவனித்து, நம்மளது வயிற்றை கவனித்து, நமது மூச்சை கவனித்து, நமது மூளையை கவனிக்க வேண்டும். அதாவது 4 B's. இதை பற்றி நம்ம ஏற்கனவே ஒரு காணொலியில் பார்த்துருக்கோம். ஹவு டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ நம்ம ஆகாசம்னால என்ன சொல்லுவோம்? மேலே இருக்கிற வானத்தை சொல்லுவோம். ஆகாசத்தை பாருன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? நம்ம மேல் நோக்கி பார்ப்போம். அதே மாதிரி நம்ம உடம்புக்குள்ளேயும் ஒரு ஆகாசம் இருக்குது. அதாவது நம்ம கண்களுக்கு மேலே இருக்க மூளை பகுதி, அதை தான் ஆகாசம் அப்படின்னு சித்த வேதத்தில் சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்காரு. அதாவது வெளியில் இருக்க ஆகாசம் ஸ்கையு, நம்ம உடம்புக்குள்ளே இருக்க ஆகாசம் நம்மளுடைய மூளை அப்படின்னு சொல்லிட்டு சித்த வேதத்தில் சிவானந்த பரமஹம்சர் சொல்லியிருக்கார். இப்போ தலை சரியாக இருந்தால் வால் தானாகவே சரியாக இருக்கும். அப்போ இந்த ஆகாச பகுதி சரியாக இருந்தால் நம்முடைய உடல் முழுவதும் தானாகவே சரியாக இருக்கும். தலைவர் சரியாக இருந்தால் குடிமகன்கள்லாம் தானாகவே சரியாக இருப்பாங்க. அதாவது தலை சரியாக இருந்தால் குடிமகன்கள்லாம் குடிக்கிற குடிமகன்களாக இல்லாமல் நல்ல ஒழுக்கமுள்ள குடிமகன்களாக இருப்பாங்க. இந்த தலைப்பகுதியை சரி பண்ணுறதுக்கு தான் நம்ம தியானம் பண்ணுறது. இப்படி தியானம் பண்ணும்போது நமக்கு சுத்த உஷ்ணம் கிடைக்கும். இப்போ நம்ம உடம்புல ஒரு உயிர் இருக்கா இல்லையான்னு பார்க்குறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோன்னா, அந்த உடம்பை தொட்டு சூடு இருக்கான்னு தான் நம்ம பார்க்குறோம். அப்போ சூடுங்கிறது என்னது? ஒரு ஆற்றல். ஹீட் இஸ் அ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜின்னு சொல்லிட்டு நம்ம சிறு வயதில் அறிவியல் புத்தகங்களில் படிச்சிருப்போம். இந்த மாதிரி நமக்கு கிடைக்கிற சூடு நம்ம உடம்பை விட்டு போகக்கூடாது. அப்படிங்கிறதுனால தான் தியானம் பண்ணி முடிச்சோன்னா குளிக்கக்கூடாது அப்படின்னு சொல்கிறது. அதாவது வெளிப்புறத்தில் இருக்கிற கோயிலுக்கு போயிட்டு வந்தாலும் கொஞ்சம் நேரத்துக்கு குளிக்கக்கூடாது. நம்ம உடலுக்குள்ளே இருக்கிற ஆலயத்துக்கு, அதாவது நம்ம தியானம் மூலமாக நம்ம உடலுக்குள்ளே இருக்க ஆலயத்துக்குள்ளே போயிட்டு வந்தாலும் ஒரு அரை மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரத்துக்காவது நம்ம குளிக்கக்கூடாது. இப்போ உடம்புல சூடு இருக்குது ஆற்றலின் அளவுன்னு சொல்லியிருக்கோம். ஆனால் காய்ச்சலின் போதும் உடம்புல சூடு தான் இருக்குது. ஆனால் அது வேறு. அது அசுத்த உஷ்ணம். இப்போ நமக்கு ரொம்ப உடம்பு சரியில்லாதவங்க பார்த்திங்கன்னா கண்ணில் ஜீவனே இல்லாமல் ஆற்றலே இல்லாமல் அவங்க உடம்பு சில்லுன்னு இருக்கும். அப்போ உயிராற்றல் வேணும்னா நம்ம உடம்புல ஒரு சுத்த உஷ்ணம் வேணுங்கிறத உணர்ந்துக்கலாம். இந்த சுத்த உஷ்ணம் நமக்கு தியானத்து மூலமாக தான் கிடைக்கும். அதனால தான் தியானம் பண்ணி முடித்த உடனே குளிக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க. இப்போ அசுத்த உஷ்ணம் நமக்கு எப்படி இருக்குன்னா, நம்ம செயற்கை வாழ்க்கை மூலமாக மூடிய அறைகளுக்குள் வாழ்கிறது, சமைத்த உணவு சாப்பிட்றது, அப்புறம் குடிப்பழக்கம், சூதாட்டம், பப்பு, திரைப்படங்கள் பார்க்குறது, தேவையற்ற புத்தகங்கள் படிக்கிறது, இந்த மாதிரி செயல்கள் செய்கிறது எல்லாமே நமக்கு அசுத்த உஷ்ணத்தை தான் தரும். சுத்த உஷ்ணத்தை எது தரும்னா, இயற்கை உணவு, இயற்கை வாழ்வியல், தியானம், மௌனம், பிரம்மச்சரியம், இதெல்லாம் நமக்கு சுத்த உஷ்ணத்தை தரும். நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாசம் முதலான பஞ்சபூதங்கள் வழியாகவும் நம்ம சுத்த உஷ்ணத்தை கிரகிக்கலாம். இப்போ தியானம் பண்ணும்போது நமக்கு நல்ல சுத்த உஷ்ணம் கிடைக்கும்.
இது வந்து அதிகாலை 3லேருந்து ஒரு 7 மணிக்குள்ளே நமக்கு மனம் நல்லா ஒன்றும். அதனால் இப்போ நம்ம காலையில் தியானம் பண்ணிவிட்டு உடனே குளிக்கக்கூடாது. நம்ம காலையில் தியானம் பண்ணுற பழக்கம் இருக்கிறவங்க ஃபஸ்ட்டு குளிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து தியானம் பண்ணணும். இல்லாட்டி மாலையில் வந்து குளிக்கலாம். மாலையில் குளிச்சுட்டு தியானம் பண்ணலாம். அப்போ வந்து நமக்கு நம்ம பகலில் செஞ்சுருக்க செயல்கள் மூலமாக உண்டான அசுத்த உஷ்ணம் வந்து அந்த குளியல் மூலமாக தணிந்து மனம் அமைதியுற்று நல்லா ஆழ்ந்த ஓய்வு கிடைக்கிறத வந்து நம்மளால் உணர முடியும். மாலை நேர தியானத்திற்கும் வந்து மனசு நல்லா ஒருமுகப்படுறத நம்மளால் உணர முடியும். இப்போ வந்து செயற்கை வாழ்க்கையினால் உண்டாகும் அசுத்த உஷ்ணத்தை வந்து தணிக்கிறதுக்கு நம்ம எண்ணெய் குளியல் எடுக்கணும். நமக்கு தியானம் மற்றும் இயற்கை வாழ்வியல்னால் உண்டாகிற சுத்த உஷ்ணத்தை வந்து நம்ம உடம்புக்குள்ளேயே வைக்கிறதுக்கு நம்ம குளிக்கக்கூடாது. அந்த 2 முரண்பாடும் நமக்கு தெளிவாக புரியணும். தெளிவாக புரிஞ்சாதான் எப்போ குளிக்கணுங்கிற விவரமே வந்து நமக்கு புரியும். எனவே அசுத்த உஷ்ணத்தை நம்ம உடலிருந்து நீக்கி உடலை முறையாக குளிர்வித்து சுத்த உஷ்ணத்தை அதிகப்படுத்தி நாம் பேரின்ப பரவசத்தை அடையலாம்.